விதி சரியில்லைன்னா மதி வேலை செய்யுமா? யாராவது ஒருத்தனை இந்த உலகத்தில் சொல்லுங்க விதியை மதியால் வெண்ணவன. அப்படி இருக்கும்போது விதி மதின்னு ரெண்டு தேவையே இல்லை, விதியோட நிறுத்திட்டு இருக்கலாம். இல்லை மதியன்னு ஒரு வார்த்தை வர வேண்டியதே இல்லையே. அதான் இந்த விதின்னா என்ன மதின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, உடம்பு சரியில்லை, உடனே தாய் தகப்பன் என்ன பண்ணுறான்? இப்போ டாக்டர்கிட்ட எடுத்துன்னு போய் ஊசி போட்டு மாத்திரை போடுறான். இதுக்கு பேர் மதி. அந்த நோய் வந்தது விதி. சரி, உனக்கே ஒரு நோய் வந்துடுச்சு, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் எட்டுன்னு போகிற, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற, ஆனால் நீ பொழைக்கல, போயிடுற. அப்போது உன் மதி வேலை செய்யலை, அங்கே விதி முடிச்சிட்டான் கதையை. பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொருத்தனையும் அந்த விதி முடிக்க முயற்சி பண்ணிக்கினே இருக்குது. உன் மதியை கொண்டு தப்பிச்சுக்கின்னு வந்துக்கினே இருக்கிற. ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது விதி. அப்போ இந்த விதின்னா என்ன, மதினா என்னன்னா, வீணா காற்று, தீனா நெருப்பு, இது ரெண்டும் சேர்ந்து தான் விதியாக இருக்குது. அப்போது மதினா என்ன அர்த்தம்? சந்திரன் அர்த்தம். அப்போ அறிவுன்னா சந்திரன், மதினா சந்திரன், இந்துன்னா சந்திரன். அப்போ விதினா சூரியன், கதிரவன்னா சூரியன். இந்த சூரியன் கடைசியாக விதியை முடிச்சிடுது, சந்திரனை தனக்குள்ளே அடைக்குது. அடைக்கும் போது உன் கதை முடியுது. அப்போ இது ரெண்டுமே தேவை. மதி இல்லைன்னா விதி இருந்ததுன்னா நீ பிறந்த உடனே செத்து போடுவ, உலகம்னு ஒன்று தெரியாது உனக்கு. மதி மட்டுமே இருந்தால் சாகவே மாட்டேன், எல்லாரையும் சாவடிச்சிடுவேன். அதனால் விதியும் மதியும் சேர்ந்தது தான் உலகம், இரவும் பகலும் சேர்ந்தது தான் உன் வாழ்க்கை. இல்லை ஒருத்தன் இன்பமாகவே வாழ்ந்தாலும் அவனுக்கு இன்பம் தெரியாது, வெறும் துன்பத்திலே வாழ்ந்தாலும் இன்பம் தெரியாது, வெறும் இன்பத்திலே வாழ்ந்தாலும் துன்பம் தெரியாது. நிழல்லையே வாழறவனுக்கு வெயிலினுடைய அருமை தெரியாது, வெயிலே வாழறவனுக்கு நிழலினுடைய அருமை தெரியாது. அது மாதிரி ரெண்டும் மாறி மாறி இருக்கிறது தான் வாழ்க்கை. ஒரே மழையை கொட்டினா இருப்போமா, போயிடுவோம். அதே நேரத்தில் ஒரு வெயிலாக காஞ்சிருந்தா மழையை கொட்டாது இருப்போமா, அப்பவும் போயிடுவோம். அப்போது வாழ்க்கைக்கு ரெண்டுமே தேவை. ஒரு ஞானியோட துணையோட இருக்கும்போது அந்த விதியை ஜெயிக்கிற பவர் உண்டா இல்லையா? இல்லை, எவனுக்கும் கிடையாது. சும்மாவனா ஏமாற்றலாம். இந்த பிறவில விதியை ஜெயிக்க முடியாது. நீ தான் உன் விதியை தீர்த்துக்கணும், இன்னொரு ஞானியால் தீர்க்க முடியாது. தீர்த்து இருந்தால் இத்தனை ஞானிங்க வந்தாங்க உலகத்தினுடைய விதியை தீர்த்துட்டு போட்டிருப்பாங்க. எவனாலையும் தீர்க்க முடியாது. தீர்த்தான்னா எவனும் துன்பப்படவே மாட்டான் உலகத்தில்.